வணக்கம். புவனேஸ்வரி ஜோதிடர். நம்ம ரிஷப ராசி. ரிஷப ராசியில ஏன் பிறந்தேன், ஏன் தாங்க இந்த ராசியில பிறந்தேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கத்தான் போகுது. உங்களை மாதிரி ஒரு பாசக்காரங்களும் இல்ல. ஆனா உங்கள்ட்ட என்னன்னா நேரடி கோபம் இருக்காது, அமைதியான கோபம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கிறது இல்ல. அப்படின்னா நேரம் தகுந்தது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்து அப்புறம் கோபப்படுறது, இது மட்டும்தான். இது அதிகமா இருக்கும், கண்டிப்பா இருக்கும், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி திங்கிங் எல்லா வழியிலும், எந்த வழியெல்லாம் சம்பாதிக்கலாம், இது பண்ணலாமா அது பண்ணலாமா, இப்படி முன்னேறலாமா அப்படி முன்னேறலாமா, எப்ப பாரு அந்த திங்கிங் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட் தான். அதே மாதிரி நம்பியவர்களுக்கு நம்பகத்தன்மை, நம்பியவர்களுக்கு உதவி பண்றது, உங்களை யாரும் மனசார நம்பலாம், கண்டிப்பா அந்த மாதிரி நீங்க நடந்துக்குவீங்க. அதே மாதிரி ரொம்ப அன்பு வச்சுட்டு அடிமையா சில நேரம் போறது, அதே மாதிரி சில நேரம் அடிமை ஆகாம போறது. ஒருத்தவங்க சும்மா அதிகாரமா பேசிட்டீங்கன்னா அப்பெல்லாம் முடியாது, என்னால ஒன்னதான் பாத்துக்க அப்படின்ற பேச்சுக்கள் பேசுறது சில நேரம் வரும். அதே மாதிரி இப்ப கொஞ்ச நேரம் தூக்கங்கள் இல்லாம கூட இருந்திருக்கலாம், தூக்கங்கள் கம்மியா இருக்கும். அதே மாதிரி வீட்டுல ஒரு ஆரோக்கிய குறைபாடு, மருத்துவ செலவுகள் இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கலாம். கண்டிப்பா எல்லாமே சரியாக தான் போகுது. ஆனா உங்களை நம்பி யாருமே உங்களை நம்பி ஒரு பணம் கொடுக்கலாம், ஒரு மனச காதலா இருக்கட்டும், மனசா இருக்கட்டும், ஒரு உண்மையை சொல்றதா இருக்கட்டும், சொல்லலாம். கரெக்டா இருந்துக்குவீங்க அந்த விஷயத்துல. ஏன்னா நம்பிட்டீங்கன்னா அவங்களை விட்டு கொடுக்க மாட்டீங்க, அவங்களோட விஷயங்களை வெளியில பேசவும் மாட்டீங்க, அந்த மாதிரி இருந்துக்குவீங்க. ஆனா உங்களுக்கு அமைகிறதே என்னமோ உங்களோட விஷயத்தையே என்டர்டைன்மெண்டா பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நபர்கள் தான் உங்களுக்கு அமைகிறாங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு பிசினஸ் மைண்ட் இருக்கும். சில நேரம் உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க. அதாவது இந்த வழியில போ, நீ இப்படி போ இப்படி போன்னு உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்குற எண்ணங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கு. அதை தாண்டினா ரொம்ப பாசம், வீட்டுல ஒரு ரவுண்டு போட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க, வாழ்ந்துட்டே இருப்பீங்க. அந்த ரவுண்டை தாண்டி போகாதனால்தான் அவங்களுக்குள்ளேயே சிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. அதுக்காண்டி போய் யாரையும் லவ் பண்ணுங்கன்னு சொல்லல, ஒரு நண்பரா கூட ஒரு வெளியில. ஏன்னா உங்களால நான் வீட்டு ஆளுகளை தவிர வெளியில இருக்க நபர்களை நம்ப முடியாது, மனசார ஏத்துக்க மாட்டீங்க நீங்க, அந்த மாதிரி நபர்கள் நீங்க. அதனால வெளியில இருக்கிற நபர்கள்டையும் கொஞ்சம் பழகணும், வேற வழி இல்லை. அதே மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆன்மீக வழிபாடு, அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். சுக்கிர வழிபாடு கண்டிப்பா பண்ணியே ஆகணுங்க. நீங்க சுக்கிர வழிபாடு பண்ணீங்க, உங்களோட ராசிநாதன் நீங்க வணங்கதான். இந்த வருமானம் இல்லாம தவிக்கிறது, கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படுறேன்னு சொல்றீங்க, வருமானம் குறைவாயிருச்சு, இப்ப ஏற்ற இறக்கங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க, தொழில பிரச்சனைகள், அதை தாண்டினா பார்த்தா வீட்டுல பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனை, காதல் பிரச்சனை, நிறைய பிரச்சனை சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களோட ராசிநாதனான சுக்கிர வழிபாடு கண்டிப்பா நீங்க பண்ணிதாங்க ஆகணும். அதை தாண்டி சுக்கிர வழிபாடை தாண்டி யார வணங்கலாம் உங்க ராசிக்குன்னு பார்த்தா மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப நல்லாவே இருக்கு. ஏன்னா இப்ப பணப்பற்றாக்குறை அதிகமாயிட்டே வருது, ஏற்ற இறக்கங்கள், தொழில் முடக்கம், தொழில் நல்லா நடக்கல, வீட்டுல பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனை. நீங்க உங்களோட ராசிநாதனான சுக்கிர வழிபாடும் லட்சுமி வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் பண்ணும்போது, அஷ்டலட்சுமி எந்த லட்சுமியை வேணாலும் நீங்க வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச லட்சுமியை. ஆனா லட்சுமி வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அதை நீங்க பண்ணி பாருங்க, நிறைய விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்கும். சில நேரம் உங்களுக்குள்ளேயே கோவத்தையும் உங்களுக்குள்ளேயே கஷ்டத்தையும் வச்சு டிப்ரெஷனுக்கு போறீங்க. மனசை விட்டு வெளியில பேசி பழகுங்க, சாதாரணமா சொல்லுங்க, உங்களை விட்டுட்டு இப்படி இருக்கேன், இவ்வளவு கஷ்டப்படுறேன். கோவமா இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப டீப்பா மனசுக்குள்ள வச்சுக்கிறீங்க. உங்க மனசை விட்டு நீங்க அவங்கள்ட்ட சொன்னாதான் அந்த கோவம் தெரியும். நீங்க அந்த இடத்துக்கு கொஞ்சம் ஷேர் பண்ற தன்மையை கொண்டு வாங்க. ஏன்னா வச்சு 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 அது பூகம்பம் மாதிரி வெடிச்சிடுது. அது உங்களுக்கே தெரியும், எவ்வளவு பிரச்சனைகள் நீங்க மாட்டிருப்பீங்க, எவ்வளவு சந்திச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களோட ராசிநாதனை, உங்களோட தெய்வத்தை வணங்கும் போது இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க அனுபவிக்கலாம். சும்மாதான் உங்கள்கிட்ட பாக்குற ரிஷப ராசிட்ட நான் பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கமெண்ட்ல கொஞ்ச நேரம் பேசுங்க, ஏதாவது சொல்லிட்டு போங்க. நீங்க என்ன நட்சத்திரம் சொல்லுங்க, அடுத்த வீடியோல நட்சத்திரத்தை பத்தி ஏதாவது போடுவோம். நீங்க உங்களுக்கான யோகியை நான் ஜாதக ரீதியா எடுத்தேன். யோகி எடுத்து தந்தா அந்த யோகி வழிபாடு பண்ணும்போது, அந்த யோகிக்கான வழிபாடு மற்றும் யோகிக்கான வரைமுறை, அந்த வழிபாடு தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது பணப்பழக்கம் ஃப்ளோ சீரா இருக்கும். அதை தாண்டுனா எப்படி வழிபாடு பண்ணணும்னு சொல்லித்தரேன், சீக்கிரட்டா சொல்லித்தரேன். ஜாதகம் பார்க்கும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம், கண்டிப்பா அதை ஒரு இன்னும் எடுத்து வந்துருவேன். அதே மாதிரி அந்த வழிபாடு தொடரும் போது வீட்டுல பிரச்சனை இருக்காது, கண்டிப்பா தொழில் சீரா இருக்கும், நல்லபடியா ஓடிட்டு இருக்கும், எந்த ஒரு தரங்களும் வராது.
எடுத்த காரியெல்லாம் தடையா இருந்தா யோகி வழிபாடப்ப அந்த தடையெல்லாம் வராது. அதை தாண்டா பார்த்தா பணப்புழக்கம் ரொம்ப அதிகமாவே இருக்கும். நம்ம ராசிநாதனையும் நம்மளோட யோகியும் நம்ம லக்னாதிபதியும் வணங்கும் போது அதெல்லாம் இயற்கையாவே கிடைக்கும். யோகி நடுத்தாரே, நீங்க கால் பண்ணுங்க, கண்டிப்பா உங்கள்ட்ட பேசுறதுக்காக காத்திருக்கேன். நம்பர் எல்லா ஸ்கிரீன்லயும் கொடுத்துருக்கேன். உங்களோட நட்சத்திரம் என்னன்னு சொல்லிட்டு போங்க. சும்மா உங்களுக்கான ஒரு வீடியோ தான், உங்கள்ட்ட பேசலாமேன்னு. நன்றி.